ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிசைனை சரி எப்படி ஈஸியாக சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே ப்ரோக் பண்ணி ஃபஸ்ட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இது என்ன கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க்குன்னு இப்போ புதுசாக ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை நான் வந்து இன்ஸ்டாலேருந்து ஒரு கிளாத்திங் ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப கிளாஸி ஃபினிஷில் இருந்துச்சு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். அடுத்து இந்த சேலையை டிசைன் பண்ண என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா கட் பீட் வந்து 200 கிராமா 1/4 கிலோவான்னு சரியாக தெரில, அது பார்த்தீங்கன்னா 90 ரூபா தான். அடுத்து இந்த ஸ்டோன் ஜர்கான் ஸ்டோன் இது ஒரு 4 பாக்கெட் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அடுத்து B7000 க்ளூ பார்த்திங்கன்னா இது வந்து 100 ரூபா உள்ளது, 60, 70 3 டைப்பில் இருக்குது. அடுத்து நார்மல் நீடில் ஒன்று தேவைப்படும், அதே கலரில் த்ரெட் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரி ஒர்க்கு ஸ்டாண்டு, இதில் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வச்சு ஒர்க் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டைப்பில் செஞ்சு காட்டியிருக்கேன். ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாமே ஈஸியாக செய்கிற அளவுக்கு 3 டைப்புமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டில் சேலையை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பார்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு கிளிப் வச்சு செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நார்மல் நீடில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே சேம் கலரில் த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு நாட் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ கொட்டியிருக்கேன், ஃபுல்லாகவே இந்தளவு பீடு தான் மொத்தமாகவே ஆச்சு. நான் ஃபைனலாக உங்களுக்கு இந்த சேலைக்கு எனக்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சுன்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்து டிசைன் பண்ணலான்னு இருந்தேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் ரீசெல்லிங் பண்ணுவாங்க இல்லையா வாட்ஸ்அப் குரூப்பில், அவங்கள்ட்ட இருந்துச்சு இந்த சேலை. நான் அதையும் கடைசியில் அந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த சேலை. சரி வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ரேட் எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவங்க 1800 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு இது பார்க்க டிசைன் சிம்பிளாக ஈஸியாக தானே இருக்குது, நம்மளே மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வந்தாலும் ஓகே வராட்டி ஓகே, நம்ம யாருக்கும் வெளில செஞ்சு கொடுக்கல, நமக்காக தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செஞ்சலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த முயற்சியில் இறங்கினேன். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் செய்கிறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு இப்படி மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நார்மல் நீடில் ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஆரி ஒர்க் நீடில் வச்சு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுருங்க. தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நார்மல் நீடிலே ஒர்க்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த க்ளூ வச்சுருக்கோம் இல்லையா B7000 க்ளூ, அதை வச்சு நீங்கள் வீட்டில் தரையிலே போட்டு கீழே ஒரு பாய் மட்டும் வச்சுங்க. இல்லைனா தரையெல்லாம் ரொம்ப கம்மாக அசிங்கமாக போயிடும். கீழே ஒரு பாய் மட்டும் விரிச்சிட்டு அந்த பாய் மேலே அந்த சேரையை விரித்து கம் வச்சு ஒட்டிடலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கம் வச்சு தான் ஒட்டினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீயோட மேல் போர்ஷன் வரும் இல்லையா, நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து குத்திட்டு இந்த முன்னாடி போர்ஷன் வரும் இல்லையா, அது மட்டும்தான் த்ரெட்டில் போட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சேலை கட்டியிருக்கும் போது ஃபுல்லாகவே நம்ம ஆரி ஒர்க் நீடில் போட்டோம்னா பின் சைடு வந்து நூல்லாம் தெரியும். அந்த நூல்லாம் தெரியும் போது நம்ம கொலுசு போட்டிருந்தோம்னா அந்த கொலுசில் இழுத்து ஒரு பாசி கொட்டுச்சுன்னா ஆரி ஒர்க் பொறுத்தவரை எல்லா பாசியுமே கொட்டிடும், இப்படி வரிசையாக வந்துடும். நம்ம அடிக்கடி நாட் போட்டு 2 இதை டிசைனை முடிக்கிறதுக்கு ஒரு 2 நாட் போடணும், அடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாட் போடணும். அது போட ரொம்பவே டைம் எடுக்கும். நூல் தொடர்ச்சியாக ரன்னிங்காக வச்சு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூல் வந்துச்சுன்னா எல்லா பாசியும் கொட்டிடும், அப்புறம் இந்த சேலோட டிசைன் ஃபுல்லாகவே ஃபெயில்ட் ஆயிரும். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஆரி ஒர்க்கில் போட்டு காட்டினேன். இதே வந்து நீங்கள் ஒரு பெரிய டிசைன் செலக்ட் பண்ணுறீங்க, அங்கங்கே தான் வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது கண்டினியூ டிசைனுங்கிறதுனால இப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டுட்டு நடுவில் ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சு காட்டியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் ஒயிட் 2 ஸ்டோனுமே வாங்கியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஒயிட் வச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு வச்சோன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ஃபுல்லாக கோல்டு ஃபினிஷிங்லேயே இருந்துச்சு சேலை பீடு எல்லாமே. சரி நம்ம இப்போ கோல்டே வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக கோல்டு ஸ்டோன் தான் யூஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா நம்ம அந்த கம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படி பண்ணணும் பாருங்கள். ஆனால் இந்த கம் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும், ரொம்ப பொறுமையாக செஞ்சிங்கன்னா டக்குன்னு காஞ்சும் போயிடும். பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இது கையெல்லாம் ஒட்டி ரொம்ப பிசுன்னு தான் ஆகும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்மு. அந்த ஒயிட் ஸ்டோனுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நான் கோல்டு ஸ்டோன் தான் போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக ஃபுல்லாக சாரீ கோல்டு பீடு ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் எல்லாமே கோல்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க இடம் மட்டும் ரொம்பவே அதிகமாக ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அது கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் ஃபுல் ஒர்க்கும் முடிச்சாச்சு, சேலையோட ஃபுல் ஒர்க்கு. பல்லுவில் மட்டும் பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே சின்ன பீடு அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே சேம் டிசைன் தான் அங்கங்கே வச்சுருக்கேன். எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சரி இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு ஆரி ஒர்க் லேஸ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தேன். அதை போய் நான் எப்படி ஆரி ஒர்க் லேஸ் உங்களுக்கு சேரீயில் அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். நானே ஒரு 4-5 டைம் இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சா தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சேரீயில் இருக்க நம்ம போட்ட டிசைனும் ஆரி ஒர்க் டிசைனும் சேமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி மெத்தடில் தான் லேஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தா என்கிட்ட பார்த்திங்கன்னா 1 சைடு தைக்கிற அந்த ஃபுடர் இல்லை மிஷினில்,
டபுள் சைட் ஃபோல்டர் தான் இருக்குது. அதனால் எனக்கு இந்த ஆரி ஒர்க் லேஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்க ரொம்பவே டஃப்பாக இருக்கும். நான் அதனால் யோசிச்சு ஐடியா பண்ணி சேலையை வந்து நம்ம ஒர்க் பண்ண டிசைன் கீழே வர்ற மாதிரி ஆரி ஒர்க் லேஸ் மேலே வர்ற மாதிரி. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சேரீயும் கிராஸ் ஆகாமல் கரெக்டான எட்ஜில் வந்து ஸ்டிச்சிங்லாம் உழுகும். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே பார்த்திங்கன்னா நான் ஆரி ஒர்க் லேஸ்லாம் தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்சப்பறம் ஃபைனல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இதை வந்து நம்ம இப்படி மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணால் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணால் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா அங்கங்கே நெய்ஸ் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. கையால் தான் தைக்க முடியும் இதை. இது பார்த்திங்கன்னா இதுக்கும் நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம மேலே டிசைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிட்டு அது அந்த ரிப்பன் மாதிரி இருக்கு இல்லையா பட்டையா, அது மேலே வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்ருங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அது. இந்த சேலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 950 தான் எனக்கு சார்ஜ் ஆச்சு. எப்படின்னு பார்த்திங்கன்னா சேலை ஒரு 450, லேஸ் ஒரு 300, கம் 100, அந்த ஸ்டோன் 4 பாக்கெட்டு, இது ஒரு 30 ரூபா அளவுள்ள பீடு தான் காலியாயிருக்கும். 1800 கொடுத்து வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 950, 900 பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 மீட்டர் வந்து ஆரி ஒர்க் லேஸ் மட்டும் மிச்சம் இருக்குது. அதை நான் ப்ளவுஸ் கொடுத்துர்லாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்த நமக்காக செய்யும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு தெரியாது. இது பார்த்திங்கன்னா நான் மொபைலில் லைட் ஆன் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல் கோல்டில் பிரைட்டாக இருக்குது. இதே லைட் ஆஃப்லேயும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு அப்புறம் வந்து விலாகு, ரெசிபிஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறீங்க, என்னோட வீடியோஸ்க்கு லைக் போட்டுக்கோங்க. நான் ஃபைனலாக அந்த சாரீ காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாரீ இதுதான். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.